தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உட்பட 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்நிலையில் சென்னை உட்பட 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய அண்மை செய்தி. பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இந்நிலையில் சென்னை உட்பட 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. சென்னை உட்பட 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்களை விரிவா சொல்லுங்க ஜெயலானி. பகுதிகள் நிலவும் தற்போது பெஞ்சல் புயல் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இது தற்போது சென்னைக்கு மிக அருகாமையில் நெருங்கி வந்து கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அண்மை தகவல் என்பது வெளியாகிருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில் சென்னைக்கு மிகவும் அருகாமையில் சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பெஞ்சல் புயல் என்பது மையம் கொண்டிருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பெஞ்சல் புயல் என்பது மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நகர்ந்து காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே இன்று மாலை கரையை கடக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அண்மை தகவலை தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த கரையை கடக்கக்கூடிய நேரத்தில் காற்றின் வேகம் என்பது 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 90 கிலோமீட்டர் வரையில் தொடரக்கூடிய அளவிற்காக காற்றின் வேகம் என்பது இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அண்மை தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினமும் நாளைய தினமும் மழைக்கான வாய்ப்பு என்பது அதிகம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை நெருங்கி வரக்கூடிய இன்றைய நாளில் 7 மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை, அதாவது 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய அளவிற்கான பாதிப்புகள் என்பது 7 மாவட்டங்களில் இருப்பதாக இந்த ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள், அதே போன்று புதுவையில் ஒரு சில இடங்களிலும் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், அதாவது ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான அதி கனமழையும் பெய்யக்கூடும் என்பதாக இந்த 7 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று இன்றைய தினத்தை பொறுத்தவரை உள் மாவட்டங்களிலும் மழை பொழிவு என்பது இருப்பதாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும், புதுச்சேரியைச் சேர்ந்த காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். அதே போன்று திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளிலும் மழை என்பது கனமழையாக நீடிக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்தவரையும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை என்பது பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பெய்யக்கூடிய மழை என்பது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களிலும், புதுவையில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் நாளைய தினமும் 3 மாவட்டங்களில் சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கக்கூடிய அளவிற்கான மழை என்பது பதியக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. நாளைய தினமும் சென்னையில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதற்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. அதாவது நாளைய தினத்தை பொறுத்தவரையிலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும், அதே போன்று புதுவையைச் சேர்ந்த காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு பகுதிகளில் கன முதல் மிக கனமழை என்று சொல்லக்கூடிய ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நாளைய தினமும் சென்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தரைக்காற்றின் வேகம் என்பதும் அதிகமாக இருக்கும் என்பதாகவும், மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதாகவும், இடையிடையே 90 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது.